எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நாம ஒரு புது ஷார்ட் ஸ்டோரி பார்த்தலாமா? 2 நாளா கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ங்க. அதனால ஷார்ட் ஸ்டோரி எடுக்க முடியல. அழகாய் பூக்குதே வீடியோவை கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்தனால ஷார்ட் ஸ்டோரி கம்ப்ளீட்டா எடுக்க முடியாமே போயிடுச்சு. அதனால இந்த 2 நாள் லேட். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, பொதுவாவே எல்லா பொண்ணுங்களும் நம்ம குடும்பம், நம்ம கணவர், நம்ம குழந்தைங்கன்னு அவங்களுக்காக நேமோ லைஃப சந்தோஷமா சின்ன சின்ன சங்கடம் பிரச்சனை எது வந்தாலும் சரி சமாளிச்சு, ஏன் வீட்டுல உள்ள ஆம்பளைகளையும் சின்ன சின்ன தப்பு அவங்க பண்ற பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சு சந்தோஷமா வாழ்றவங்க, சந்தோஷமா வாழ வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு சில பொண்ணுங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா சுத்தி உள்ளவங்கள சந்தோஷமா வச்சுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆனா இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நடக்குதான்னு கேட்டா கண்டிப்பா நடக்குதுங்க. சரி வாங்க, ஸ்டோரி என்ன ஏதுங்கறத நாம கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இவங்க தாங்க நம்ம கதையின் நாயகன் சக்தி. இப்போ நம்ம ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது கதையின் நாயகியை தான் பாப்போம். ஆனா இந்த தடவை நாயகனை பாத்திருக்கோம். இவர் பேரு சக்தி. இவங்க தாங்க சக்தியோட அம்மா. இவங்க பேரு ராசாத்தி. ராசாத்திக்கு மூத்த பையன் சக்தி. அடுத்த 2 பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாத்தையும் அப்படியே போக போக பார்க்கலாம். இப்போ சக்தி மா, என்னையா என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? வேற என்னமா பண்ண சொல்றீங்க? சக்தி, ஆமா, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. விருப்பமே இல்லாத கல்யாணத்தை நீங்க பண்ணிக்கோன்னு சொன்னா நான் என்னமா பண்றது? சக்தி, அம்மாக்கு மட்டும் என்ன ஆசையா? இது ரொம்ப பணக்கார சம்பந்தம்டா. அவங்க நமக்காக என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்றாங்க. அதை விட உன்னை வேலை பாக்குற இடத்துல பார்த்தாங்களாம். உன்னை பார்த்ததுமே நல்ல வேலைக்கார பையன், இவ்வளவு பொறுப்பா இருக்கான், இவனுக்கு என் பொண்ணை குடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி தேடி தேடி வந்து மாப்பிள்ள கேக்குறாங்க. அதுக்காக உங்க வீட்டுக்கு என்ன அடிமையா போக சொல்றியா? டேய், நான் பேசிட்டேன்டா. வீட்டோட மாப்பிள்ளையால என் பையன் இருக்க மாட்டான்னு சொன்னதுக்கு நாங்களும் அதெல்லாம் விருப்பப்படல. எங்க பொண்ணே உங்க வீட்டுல வந்து சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டாங்க. எதுக்குமா இப்ப இந்த தேவையில்லாத வேலை? ஃபர்ஸ்ட் தங்கச்சிங்களுக்கு நல்லது நடக்கட்டும். தங்கச்சிங்களை அடுத்தடுத்து பெரிய பொண்ணுகளா வச்சுக்கிட்டு நான் போய் கல்யாணம் பண்றது நல்லவாமா இருக்கு? இங்க பாருடா, பொண்ணுங்க 2 பேரும் நம்ம வீட்டு மகாலட்சுமிங்க. வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி அழைக்காம நம்ம வீட்டு மகாலட்சுமி வெளியே போக சொல்றியா? ஆமா, புதுசா நீயா ஏதாவது யோசித்து பேசாதமா? ஐயோ சக்தி, உண்மைதான்டா. என்ன வேணாலும் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் தீபாவுக்கு நல்ல மாப்பிளையா பார்க்கலாம். அவளுக்கு கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் கூட நான் யோசிக்கிறேன். தியாக்கு கூட என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மாப்பிள்ள பார்க்கலாம். ஐயோ சக்தி, புரியாம பேசிட்டு இருக்க. வீடு தேடி சம்பந்தம் பேச வராங்க, உங்களை விட சொல்றியா? அதுக்காக என்னோட விருப்பம் வேணுமே. உன் விருப்பம் என்ன? தீபாவுக்கும் தியாவுக்கும் நல்லபடியா மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் முடிக்கணும், அதுதானே? ஆமாமா, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்காம எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஐயோ சக்தி, உனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணோட அப்பா என்ன சொன்னாருன்னா, எங்க வீட்டுல இவ ஒரே ஒரு பொண்ணுதான், இவளுக்கு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சி நீங்க நல்லா பாத்துக்கும் போது உங்க வீட்டு பிள்ளைகளையும் நான் ஏன் வீட்டு பிள்ளையா நினைச்சு உங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ நான் முன்ன நின்னு பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. அவர் யாருமா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பாக்குறதுக்கு? சக்தி, ஏன் இப்ப இப்படி கோபப்படுற? பின்ன என்னமா இதெல்லாம்? ஏன்டா இப்படி பண்ற? எல்லாம் என் நேரம். நான் பிறந்த நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். வயசு பிள்ளையா இருக்கும் போதும் எங்க வீட்லயும் அவ்வளவு கஷ்டம் 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 கஷ்டத்தை மட்டுமே பார்த்து பார்த்து வளர்ந்த என் அப்பா மாப்பிள்ள நல்ல பையன் நல்ல வேலைக்காரன்னு சொல்லி உங்க அப்பா ஒண்ணுமே இல்லாதவனுக்கு கட்டி வச்சு தொலைச்சிட்டாரு. இந்த மனுஷனை கட்டின நாள்ல இருந்து கஷ்டம்தான். பொறுப்பானவன் நல்லவன் சொல்லி ஒரு ஊதாரிக்கு கட்டி வச்சுட்டாரு. ஒழுங்கா வேலைக்கும் போக மாட்டான், வேலைக்கு போன சம்பளத்தை என்கிட்ட கொடுக்கவும் மாட்டான். அவங்கிட்ட போராடி போராடி நீங்க 3 பேர் மிஞ்சினதான் மிச்சம். 3 பேரும் பிறந்ததும் கொஞ்ச நாள் கூட இருந்தான், அப்புறம் எங்கிட்ட கழிஞ்சு போய் தொலைஞ்சிட்டான். இப்போ வரைக்கும் நம்ம குடும்பம் எப்படி இருக்கு, என்ன பண்றாங்க வந்து எட்டி பாத்துருப்பானா? ஆனா ஒண்ணுடா, எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையில பணம் முக்கியம் இல்ல, ஒரு நாள் பொழுத சந்தோஷமா கழிச்சோமா அதுதான் முக்கியம். எங்க அப்பாவும் ஆரம்பத்திலே ஓ வாழ்க்கை என்னமோ பண்ணு விட்டுட்டாரு. பெத்த உன விட்டாச்சு, கட்டிக்கிட்ட உன விட்டாச்சு. உங்க 3 பேத்தையும் எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு ஆளாக்கி இருப்பேன். இப்ப நீ கொஞ்சம் தலை எடுத்த பிறகு நம்ம குடும்பத்தை பாத்துக்கிற. ஆனா அதுக்கு முன்னா அம்மா, எல்லாம் எனக்கு தெரியுமா, நீங்க அழுகாதீங்க, நான் பாத்துக்கிறேமா. உங்களை மகாராணி மாதிரி நான் பாத்துக்கிறேன். எப்படி பாப்ப சொல்லு, எப்படி பாப்ப? அம்மா, இப்ப வரைக்கும் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சுன்னா அக்கம் பக்கத்துல 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு இருக்கோம். ஏன் சோறாக்க சிலிண்டர் காலியா போச்சுன்னா டக்குன்னு 15 வாங்க முடியுதா? ஆசை பார்த்துட்டு வாங்கிக்கலான்னு அதை அப்படியே போட்டு வச்சு போல கொதிக்கும் போதே கேஸ் காலி ஆயிடுச்சு. அத கூட அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கான்னு கேட்டு வாங்கி திரும்ப நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப வரைக்கும் நமக்கு தேவையானத ஏதாவது முன்ன கூடி சேர்த்து வச்சிருக்கோமா? ஏன் உன் தங்கச்சின்னு சொல்றியே, அதுகளை 10ஆப்புக்கு மேல படிக்க வச்சிருக்கோமா? 10ஆப்பு வரைக்கும் படிச்சதே அதிசயம். அம்மா, 10ஆப்பு என்ன 12 கூட படிச்சிருப்பாங்க. நீ தான் படிக்க வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டி அவங்க எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்புன. படிக்க வைக்க எங்க வருமானம் இருந்தது? பிள்ளைங்க படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல்லமா, நான் தான் படிக்கல. 6 படிச்சதோட நின்னு வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை பாத்துக்கணும் நான் பாத்துக்கிட்டேன். ஆனா நீ தங்கச்சிங்களையும் நிப்பாட்டி. சோத்துக்கு என்னடா பண்ண? வீட்டுல 4 பேர் ஒரு வேளை சோறையாவது சாப்பிட வேண்டாமா? எல்லாமே எனக்கு புரியுதுமா, ஆனா நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துராது. கண்டிப்பா ஒரு நாள் மாறும். 25 வயசாச்சு உனக்கு, இப்போ வரைக்கும் மாறாதது இனிமேல் எப்படா மாறும்?
நான் என்கிட்ட கடின உழைப்பு இருக்குமா, எந்த வேலையா இருந்தாலும் அதை நான் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பேன். என்ன நம்புங்கம்மா. அடுத்தடுத்து வேலைக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதிக சம்பளத்துல ஒரு வேலைக்கு போவேமா. இருக்குடா, இனிமே நீ வேலைக்கு போய் உன் தங்கச்சிக்குன்னு சேர்த்து வச்சு இங்க பாரு, இப்ப வரைக்கும் உன் தங்கச்சிங்களுக்குன்னு ஒரு பொட்டு நகை சேர்த்து வைக்கல. உடனே அவளுக்கு காதல போட்டுக்கிறது தங்கம் தான். அதை நான் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லாத. கம்மலை போட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்ப முடியாது. ஆமா, சேர்த்து வைக்கலாமா? இப்ப என்ன, தங்கச்சிகளுக்கு 18 19 வயசு தானே ஆகுது. 18 19 உனக்கு அடுத்து 2 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவளுக. பெரியவளுக்கு 23, சின்னவளுக்கு 21. ரெண்டுக்குமே கல்யாணம் முடிக்கிற வயசு வந்தாச்சு. ஆமா, இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? இந்த பிரச்சனைக்கு என் கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம்? இங்க பாருடா, இப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கை மாறாது. எங்க அப்பா உங்க அப்பனை கட்டி வச்சப்போ உங்க அப்பா ஒண்ணுமே இல்லாம ஆண்டியா தான் இருந்தான். அதே மாதிரி இப்ப வரைக்கும் நான் ஆண்டியா தான் இருக்கேன். ஆனா உனக்குன்னு வர்ற பொண்ணு வசதியானவடா. அதே மாதிரி ஒரே ஒரு பொண்ணு. அவ வீட்டுல உள்ள வசதி சொத்து பத்தி எல்லாம் யாருக்காக? உனக்காக தானே. ஐயோ அம்மா, அது நம்ம உழைச்சு சம்பாத்தியம் பண்ணது இல்ல. ஓ, அப்படி பாக்குறியா? அப்பனா அந்த பொண்ணு உன் பொண்டாட்டி இல்லையா? ஷோ, என்னம்மா நீ? கல்யாணம் பண்ணி அவ வீட்டுல இருந்து வாங்கி நம்ம தங்கச்சிங்களுக்கு எல்லாம் செய்யன்னு சொல்றியாமா? சக்தி, அந்த அளவுக்கு உன் மகன் ஒண்ணு இல்லாதவன் ஆயிட்டான் இல்ல. என்னால எதுவுமே முடியாதுன்னு நினைச்சிட்டேல. சக்தி சக்தி, போதும்டா, வார்த்தையால கொல்லாத. நம்மள தேடி மகாலட்சுமி வரா, அது எதுக்கு வேண்டான்னு உதாசீனப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதையும் தட்டி விட்டுட்டு என்னடா பண்ண போற? இங்க பாருடா, உனக்கு ஒன்னா 18 19 வயசுல நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லல. 25 வயசு ஆயிடுச்சு. உன்னை பார்த்து நல்ல பையன் நான் பொண்ணு கொடுக்கறேன்னு அவங்களா தேடி வராங்க. அதையே முடிச்சு நீயும் சந்தோஷமா வாழ்ந்து குடும்ப நிலைமையை ஏன் மாறக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஆனா என் சுயமரியாதைய நீ நினைக்கலையேமா? மரியாதை மண்ணாங்கட்டின்னு இல்ல, நம்ம வச்சுக்கிறதுல தான்டா இருக்கு. இங்க பாரு, உன்னை அந்த வீட்டுக்கு நான் வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்புனா ஏன் மையன் எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு கேளு. இந்த வீட்டோட மாப்பிள்ளைய போறதும் தப்பு இல்லடா. அவங்க வீட்டுல பையன் இல்ல, பொண்ணு இருக்கிற வீட்டுல மருமகன் தாண்டா பையன். அப்படிதான் எல்லா பெத்தவங்களும் நினைப்பாங்க. அப்பனா நம்ம வீட்டு பொண்ணுங்க. சக்தி வேண்டாம், நீ இப்படி மாத்தி பேசுவேன்னு தெரிஞ்சுதா வீட்டோட மாப்பிள்ள வேண்டான்னு அவங்க கிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். எந்த காலத்திலயும் வீட்டோட மாப்பிள்ளைய உன கூப்பிட மாட்டாங்க. கல்யாணம் முடிச்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழுடா. அடுத்தடுத்து உன் தங்கச்சிங்களுக்கும் நல்லபடியா மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். சக்தி, அம்மா சொல்றத கொஞ்சம் யோசித்து பாருடா. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கோ. இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம எப்படியே வாழ முடியலடா. என்ன சொன்னாலும் உனக்கு இனி புரிய போறது இல்லம்மா. கால் வஞ்சி கஞ்சி குடிச்சாலும் ஆனா மரியாதையோட சந்தோஷமா வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ ஆனங்கிட்ட கஞ்சிய குடிச்சாலும் பரவாயில்ல, வசதியோட வாழணும்னு நினைக்கிற. இனி நான் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என் ஒருத்தனுக்காக எல்லாமே நான் செய்யறேன்னு அவங்க தேடி வராங்கன்னா எதுக்காக? ஏன் எதையுமே யோசிக்காம இனி அம்மா கிட்ட பேசுறது வேஸ்ட். என் ஒருத்தன் வாழ்க்கை நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, ஆனா நம்ம தங்கச்சிங்களை விட்டுறக்கூடாது. அவங்க 2 பேருக்குமே நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதனால இப்போதைக்கு அம்மா கிட்ட சரின்னு சொல்றதை தவிர வேற வழியே இல்ல. நான் மாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டேன். அம்மா இதையே நினைச்சு கஷ்டப்பட்டு டெய்லி புலம்பியவும் வேண்டாம். அம்மாவை கஷ்டப்படுத்த விரும்பல. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு பிள்ளைங்க 3 பேரும் நல்லா வாழ்றாங்கிறத பார்த்துட்டாவது கடைசி காலத்துல சந்தோஷமா இருக்கட்டும். சக்தி சக்தி, அம்மா எல்லாத்தையும் சொல்றத நான் சொல்லிட்டேன். இனி உன் இஷ்டம். நீ அம்மா உன்கிட்ட எதையும் சொல்லலடா. இனி விதி விட்டபடி இப்படியேதான் கடைசி வரைக்கும் வாழணும்னா வாழ்ந்துட்டு போவோம். நம்ம வீட்டுக்கு தானா தேடி வர லட்சுமிய ஆளால உதச்சி தள்ளிட்டோம் நினைச்சிட்டு இப்படியே போக வேண்டியதான். நான் பெத்த புள்ளைய இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இனி என்ன இருக்கு வாழ்க்கையில? போட்டோம், இப்படியும் போட்டோம். என்ன வேணாலும் எப்படினாலும் நடந்துட்டு போகுது. அட போடா அம்மா, போடா போ. கல்யாணத்துக்கு சம்மதமா? சக்தி, கல்யாணத்துக்கு சம்மதமா? சக்தி, நிஜமாதான் சொல்றியா? உன் விருப்பம் தாமா என் விருப்பம். உன்னை மீறி நான் என்ன பண்ணிட போறேன்? அம்மா, ஆனா ஒண்ணுக்கு 100 தடவை கூட யோசித்துக்கோ. வசதின்னு சொல்ற, இவங்க நம்ம வீட்டுல தேடி சம்பந்தம் பேச வர்றாங்கன்னு சொல்ற. இதெல்லாம் எதுக்கு, ஏன், என்னங்கறத யோசித்துக்கோ. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதை மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்த முடியாதுமா. முடிஞ்சதுதான். இப்ப இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை கூட சமாளிச்சுக்கலாம். நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இழப்புனா தாங்கிக்கிறதோ சமாளிக்கிறதோ ரொம்ப கஷ்டமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ எதையும் கற்பனை பண்ணாத. சரிமா, இனி உங்க இஷ்டம். சக்தி, முழு மனசோட ஓகே தானே சொல்லிருக்க? அதான் உங்க இஷ்டம் சொல்லிட்டேனேமா. ஏய், ஓ இஷ்டம். உங்க இஷ்டம் தான் ஏன் இஷ்டம். சக்தி, நான் அப்பனா சரின்னு பேசவா? ஏன்னா அவங்க நீ சரின்னு சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வைக்கணும்னு சொன்னாங்க. அடுத்த முகூர்த்தமா? ஆமாடா, அந்த புள்ளைக்கு 21 வயசு முடியுதான். இன்னொரு 10 நாள்ல உங்க 22ன்னு அந்த 2 வருஷம் வரப்படி பொண்ணுக்கு கல்யாணம் வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களாம். அதனால இன்னொரு 10 நாள்ல முகூர்த்தம் வருது. அவ பிறந்த நாளும் அடுத்து வந்துரும். அதுக்குள்ள கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாங்க. என்னம்மா? ஏய், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்கடா. அவங்களே எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க. நேர மண்டபத்துக்கு போறோம். அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுற. நம்ம வீட்டு மருமக, நம்ம வீட்டு மகாலட்சுமி அவளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாரோம். அவ்வளவுதான்.
மா என்னம்மா இது நீ சொல்ல சொல்ல எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் சரி வருமா? எல்லாம் சரியா வரும்டா. பொண்ணு அப்படி ஒரு அழகுப்பட்ட பொண்ணு. நீ இப்ப எல்லாத்தையும் இப்படிதான் யோசிப்ப. ஆனா உன் வயசு அப்படி. ஆனா என் அனுபவம் எல்லாத்தையும் கரெக்டா தான் யோசிக்கும். அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சோன்னா நீ ராசா மாதிரி இருப்ப. சரிம்மா, ஏதா இருந்தாலும் சமாளிச்சு பாப்போம். வேற என்ன பண்ண? சக்தி, இப்ப பேசுறதானே, அப்புறம் பேச்ச மாத்த மாட்டியே. மாத்த மாட்டேமா. கல்யாணம் பேசிடலாமா? பேசுங்கம்மா, எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன், தயாராவும் இருக்கேன். இது போதும்டா. இப்பதான்டா பெத்த வயிறு குளிருது. என் புள்ள எனக்காக சரின்னு ஒத்துக்கிட்ட. ஏய், கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா. அப்புறம் நான் உங்க வீட்டுல போய் பேசிட்டு அடுத்த கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்றேன். நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. தங்கச்சிங்க 2 பேரும் இப்ப வந்துருவாங்கடா. சரிம்மா. சக்தி, நீ வேணா பொண்ணு வீட்டுக்கு வாரியா? பொண்ணையும் பாத்துக்குவ, அப்படியே பொண்ணோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் பேசி. மா, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கல்யாண தேதி வரைக்கும் முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட சொல்றீங்க. நீ நான் வந்து பாக்குறக்கோ பேசுறக்கோ ஒண்ணுமே இல்ல. ஏன் பொண்ணை பார்த்து பிடிக்கிறேன்னு சொல்லிட்டா கல்யாணத்தை என்ன நிப்பாட்டிடுவீங்களா? டேய், ஏன்டா இப்படி பேசுற? அந்த பிள்ளை அழகுப்பட்ட பிள்ளைடா. பிள்ளைய பார்த்ததுமே எல்லாருக்குமே பிடிக்கும். பின்ன என்ன, நீங்களே பார்த்து எல்லாத்தையும் பேசுங்க. நீங்க சொன்ன மாதிரி மண்டபத்துக்கு வரேன், அந்த பிள்ளைய தாலி கட்டி கூட்டிட்டு வரேன். வேற என்கிட்ட எதையும் சொல்லாதீங்க. போடா கழுத. இன்னமும் இந்த அளவுக்கு சரின்னு சொன்னியே, அதுவே எனக்கு போதும். போ போ, வீட்டுக்கு போய் தங்கச்சிங்களை பாத்துக்கோ. நேரா நான் பொண்ணு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிட்டு வரேன். நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா இல்ல இல்ல, என் வாழ்க்கை மாறுது. சக்தி பிறக்கும் போதேவும் ஜாதகத்துல சொன்னாங்க, இந்த பையனாலதான் உங்களுக்கு யோகம் வரும், வாழ்க்கையில பார்க்காத செல்வம் சந்தோஷம் எல்லாத்தையும் பாப்பீங்கன்னு அப்பவே சொன்னாங்க. அது இப்ப நடக்குது பாரு. சரி, இவன் ஏதாவது மனசு மாதிரி ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசக்குள்ள டக்கு டக்குன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை முடிப்போம். அம்மா, மகன் மேல வச்ச நம்பிக்கையை விட காசு பணத்துல அதிக நம்பிக்கை வச்சிட்டமா. இனி ஒன்ன மாத்த முடியாது. ஆனா நான் என்ன இருக்கு இனி யோசிக்க. அக்கா ஒரு பக்கமா நம்மளை இழுத்துட்டு போகுது, அதே பக்கம் அப்படியே போவோம். பூவா இருந்தா சந்தோஷமா வாழலாம், இல்ல போற பாதை முள்ளாதான் இருக்குன்னா அதையும் அனுபவிச்சுதான் வாழணும். இனி வேற வழி இல்ல. சரி பாப்போம். ஆமாங்க, சக்தி குடும்பத்துல என்ன பிரச்சனை, இதுக்காக இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே ஓகே. வாங்க, சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு யாரு? உங்க சக்தியை ரொம்ப பிடிச்சு போய்தான் உன்னோட அப்பா அம்மா சக்தியை தேடி தேடி வராங்களா? அவ்வளவு வசதியானவங்க, வசதியே இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க கிட்ட, அதுவும் 2 தங்கச்சி இருக்கிற வீட்டுல அண்ணன்காரனுக்கு தான் எல்லா பொறுப்பும். அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம பொண்ணை இப்பவே கட்டி கொடுக்கணும்னு நிக்கிறாங்கன்னா ஏன், எதுக்காக? சரி ஓகே, வாங்க போய் பாத்திரலாம். சம்மந்தி, வாங்க வாங்க. ஆமா அண்ணே, நீங்க இப்படி வாய் நிறைய சம்மந்தின்னு கூப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எனக்கு உங்களை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சம்மந்தி, எப்பவும் சோக முகத்தோட வருவீங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்களே. சந்தோஷத்துக்கு காரணம்? ஆமா அண்ணே, என் மகன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். என்ன சம்மந்தி சொல்றீங்க? தம்பி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரா? ஆமா அண்ணே, இந்த மாதிரி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம்னு சொன்னேன், அதுக்கும் சரின்னு சொல்லிட்டானே. ஐயோ சம்மந்தி, எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்மந்தி, நிஜமா தானே தம்பி மனசார சம்மதம் சொன்னாரா? மனசார சொல்லிட்டானே. உங்க இஷ்டமா, எனக்கு எதுனாலும் ஓகே தான் சொல்லிட்டான். இது போதும் சம்மந்தி. தம்பி இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா? என்னடா நம்ம பொண்ணுக்கு 21 வயசு முடிய இருக்குல்ல, கல்யாணம் பண்ணணுமே நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். அது என்னமோ சம்மந்தி, உங்க பையனை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என் வீட்டு மருமகன் அவன் தான் நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் சம்மந்தி, விட மனசு இல்ல. ஐயோ அண்ணே, இது போதுனே. இந்த வார்த்தை தான் அவன் மனசையே மாத்த வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சந்தோஷமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. இந்த ஒரு வார்த்தை போதும், அடுத்த முகூர்த்தத்திலே ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்திடலாம். சரிங்க அண்ணே. சம்மந்தி, உள்ள வாங்க. இல்ல இல்லண்ணே, இத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அண்ணே, நீங்க கல்யாணத்துக்கு எல்லாம் நான் பாத்துக்கிறேமா, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள தம்பி வந்து தாலி கட்டினா போதும், மிச்சபடி எல்லாமே என் பொறுப்பு தான். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. அப்பலாம் நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் போய் என் சொந்த பந்தம் எல்லாத்தையும் சொல்லி புது துணி எடுக்கிறது இதெல்லாம் நான் பாக்குறேன். சம்மந்தி, நம்ம வீட்டுல எல்லாத்துக்கும் புது துணி எடுக்கிறது எங்க பொறுப்பு தான். யார் யாருக்கு புது துணி எடுக்கணும், என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிருங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, இதையும் நீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணே. என்னங்க? ஏய் தமிழு, பாரு சம்மந்தி அம்மா வந்திருக்காங்க. நம்ம மகளை கட்டிக்க அவங்க மகனுக்கு சம்மதமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா தமிழு, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. நீ நாம தான் கடகடன் கல்யாண வேலையை பார்க்கணும். அதுக்கு என்னங்க, ரொம்ப சந்தோஷமா பாத்துடலாம். சம்மந்தி, இந்த விஷயத்தை கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. உங்க வீட்டுல நான் சம்மதம் பண்றேனா, இதெல்லாம் ஏதோ ஒரு யோகம். எனக்கு ஒரு குடுப்பனை இருந்திருக்கு. அட நீங்க வேற, இந்த காலத்துல மாப்பிள்ளைய நல்ல பையனா பாக்குறதா சம்மந்தி கஷ்டம். உங்க பையன் எல்லாம் தேர்ந்தெடுத்த முத்து. அவர் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர நாங்க தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். சரியா சொன்ன தமிழு. சரிங்க சம்மந்தி. சரி சம்மந்தி, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. சரிங்க அண்ணே. சம்மந்தி, வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. இருக்கட்டும், கல்யாணம் முடிஞ்சதும்
இருந்து சாப்பாடே சாப்பிட்றலாம். சரிங்க சம்மந்தி, அப்போ போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. பாப்பா கிட்ட இருங்க சம்மந்தி, நான் கூப்பிடுறேன். கண்ணு, கண்மணி. அம்மா. ஏய் வாடி, உங்க அத்தை. அதாண்டி சக்தி தம்பி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாராம். ஓ அப்படியாம்மா? ஆமாண்டி கண்ணு, என் வீட்டு மருமக. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்டா தங்கம். அப்படி ஒரு அழகுப்பட்ட பிள்ளை. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். வாங்கத்த, வீட்டுக்குள்ள வாங்க, சாப்பிட்டுட்டு போலாம். என்னங்க பாத்தீங்களா, வருங்கால மாமியாரா இப்பவே ஐஸ் வைக்கிறா. அம்மா. இருக்கட்டும் கண்ணு, அத்தை இன்னொரு நாள் வாரேன். சரிங்க அத்தை. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க சம்மந்தி. என்னங்க, எப்படிங்க, எப்படி இவ்வளவு சரியா சொன்னீங்க? கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க, அதே மாதிரி சம்மதம் சொல்லிட்டு போறாங்க. எல்லாம் என்னோட கணிப்பு தமிழ். அவங்க வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு சொத்து சுகம் கிடைக்குங்கும் போது யாருதான் மாட்டேன்னு சொல்லுவா? நான் வீட்டுல ஒரு ஆள் கூடமா சொத்து சுகத்துக்கு ஆசை இல்லாம இருப்பாங்க? ஆனா இந்த அம்மா தான் ஆசைப்படுதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட பேசி பேசியே சம்மதம் வாங்கிருச்சு. என்னமோங்க, நம்ம புள்ள வாழ்க்கை நல்லா இருந்தா சரி. அதெல்லாம் நல்லா இருக்கும். என்னங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம்? பாரு, எதுக்குமே பயப்படாத. எதா இருந்தாலும் இனி நான் பாத்துக்கிறேன். சரிங்க. கண்மணி. அப்பா. என்னம்மா, ஓகே தானே? சரிதான்ப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும். அங்க போய் அப்பா சொல்ற மாதிரி மட்டும் இரு, அதுக்கப்புறம் போக போக பாத்துக்கலாம். அதுக்காக நம்ம வீட்டுல நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இருப்பேன். அங்க போய் மருமக அது இதுன்னு சொல்லி இந்த மாமியார் கொடுமைனா படுத்துனாங்கன்னா அவ்வளவுதான். இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்பா. அதுக்கப்புறம் எனக்குன்னு கட்டி வைக்கிறீங்களே அந்த மாப்பிள்ள, அவனும் தான் ஏதாவது பேசினா திட்டினானா கண்டிப்பா அந்த வீட்லயே இருக்க மாட்டேன்பா. மாடி, அந்த வீட்டுக்கு போனா ஓ ராஜ்யம்தான். நீ சொல்றதா அவங்க எல்லாருமே கேட்கணும். இங்க பாரு, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அவங்க செய்யற கல்யாண செலவையும் சேர்த்து நாம செஞ்சிட்டு இருக்கோம். இதுவும் இல்லாம மாப்பிளைக்கு 10 பவுன்ல செயின் போடணும்னு நினைச்சிருக்கேன். மாப்பிளைக்கு மட்டும் இல்லாம மாப்பிளையோட தங்கச்சிங்களுக்கும் தான். இப்ப போடுற நான் நகையிலேயும் அவங்க தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் கூட பண்ணி வச்சிடலாம். எல்லாமே பண்றது எதுக்காக? நீ அந்த வீட்டுல போய் ராணி மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக. அந்த வீட்டுக்கு நீ போனா நீ வைக்கிறதான் சட்டம், உன்னோட ராஜ்யம். ஓ இஷ்டப்படி நீ சந்தோஷமா இரு. அப்பனா சரிப்பா. அப்புறம் அப்பா. அத நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. ஆனா இப்ப எதுவோ. இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்சாலும் சொல்ல வேண்டாம். சொல்லணும் நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். அது வரைக்கும் நீ நீயாவே இரு, புரியுதா? நீ நீயா இரு. சரிங்கப்பா. என்னங்க, எல்லாம் சரியா வரும்ல? நாளைக்கு இதனால எந்த பிரச்சனையும்? தமிழ், பிரச்சனை வர ஃபேமிலிய நான் தேர்ந்தெடுக்கல. நான் தேர்ந்தெடுத்த ஃபேமிலியில நான் பொண்ணு மகாராணி மாதிரி சந்தோஷமா வாழ்வா. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவ இழுத்து பிடிச்சு கொண்டு வந்துருவா. அவ ஏன் பொண்ணு, அதனால நீ எதுக்கும் பயப்படவும் செய்யாத, கவலையும் படாத, புரியுதா? சரிங்க. பாரு, நம்ம பொண்ணு கல்யாணம் சந்தோஷமா எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம். சரிங்க. என்ன நடக்குது? இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையா? பிரச்சனையை மறைச்சி சக்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களா? அப்படின்னா அது என்னவா இருக்கும்? மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் கண்மணி ராஜ்யம் தான் அப்படின்னா நீ சக்தியோட குடும்பம் சந்தோஷமா இருக்குமா? கல்யாணத்துக்கு அப்புறமும் கஷ்டப்பட்டாலும் இப்ப இருக்கிற சந்தோஷம் அப்போ கிடைக்குமா? எல்லாத்தையும் இனி பார்த்தலாம். முகூர்த்த நாள் வந்தாச்சு. இன்னைக்குதான் நம்ம சக்தி கண்மணிக்கு கல்யாணம். ஜாம் ஜாம்னு பயங்கர செலவோட செம்ம கிராண்டா கண்மணியோட அப்பா நடத்தி முடிச்சிட்டாரு. இந்த கல்யாணத்துக்காக சக்தி குடும்பம் ஒரு பைசா கூட செலவு பண்ணல. சக்தியோட அம்மாவுக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு மாப்பிள்ள பொண்ணு மறு வீடு எல்லாம் போயிட்டு வந்து இப்ப சக்தியோட வீட்டுல பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் ஆயிடுச்சு. சரி வாங்க வாங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு மறு வீடு விருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. நான் பொண்ணு மாப்பிள்ள எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்க வேண்டாம்? வாங்க போய் பாத்துடலாம். மாமியார் மருமகளை எப்படி எல்லாம் கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. அம்மாடி, வேற என்னமா வேணும்? நோ ஒண்ணு வேண்டாம். எதா இருந்தாலும் சொல்லுமா, அத்தை உனக்கு செஞ்சு கொடுக்கறேன். நீங்க செய்யற எதுவுமே எனக்கு பிடிக்கல. சொல்லப்போனா வாயில கூட வைக்க முடியல, ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டு வருது. என்னமா சொல்ற? நான் சமைக்கிற சமையல் பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கல. நீங்க பாருங்க, எனக்கு நீங்க எதுவும் ஸ்பெஷல் எல்லாம் செய்ய வேணாம். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். நான் கேட்டா மட்டும் செய்யுங்க, புரியுதா? சரிம்மா. அப்புறம் வெஜிடபிள் சூப் மட்டும் குடிக்கணும் போல இருக்கு, அதை மட்டும் காரம் இல்லாம செஞ்சு கொடுங்க. சரிம்மா. இப்பவே வேண்டாம், ஒரு 1/2 hour ஆகட்டும். செஞ்சு கொடுக்கறேன். ஓகே போங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்பா வந்து ஏதாவது பேசி தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு ஏதாவது தேவைன்னா உங்களை கூப்பிடுறேன், புரிஞ்சுதா? சரிம்மா. மறு வீடு விருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. வந்ததுமே இப்படி பேசுறா. சரி, நம்ம கிட்ட எப்படி பேசினா என்ன? நான் கார வீட்டு பிள்ளை அப்படித்தான் இருப்பா. நம்ம மகன் கிட்ட நல்லா குடும்பம் நடத்தி நம்ம பொம்பளை பிள்ளைகளையும் நல்லா பாத்துக்கிட்டா போதும். நம்ம கிட்ட பேசினா என்ன, பேசாட்டி என்ன? சும்மா நையனு பா. நல்ல வேலை, இவங்க பழைய வீடு வீடு மாதிரியா இருந்தது. அம்மா, அதுல எல்லாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்பா எனக்காகவே இந்த வீட ஒத்திக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கறனாலதான் நமக்கு சந்தோஷம். ஏன் இவ இப்படி நடந்துக்கிறா?
நம்மகிட்டயும் சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. வீட்டுல யார்கிட்டயுமே ஒட்ட மாட்டேங்கிறா. இதுக்கு எதுக்கு இந்த அவசர கல்யாணம்? ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, ஏதாவது பேசி கூப்பிட்டு பாப்போம். கண்மணி, கண்மணி. என்ன? ஒண்ணு இல்ல இப்பதான் மறுவீடு விருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். அதான் நீ எங்கேயாவது போகணும்னு சொன்னாலும் நான் கூட்டிட்டு போறேன். எனக்கு எங்கேயாவது போகணும்னு தோணுச்சுன்னா நான் போய்க்குவேன். நீ அதுக்கு தேவையில்லை. அப்புறம் இங்க பாரு, சும்மா இந்த பேர் சொல்லி கூப்பிடுறது, ஏதாவது வந்து அது வேணுமா இது வேணுமான்னு கேக்குறது, அப்புறம் பக்கத்துல வர்றது, சந்தோஷமா பேசுறது, மேல கை வைக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்னடா திடீர்னு இப்படி சொல்றாளே நினைக்காத. இதனால் சொந்த பந்தம் அப்பா வீடு எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தோம். அவங்க கிட்ட நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கணுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட என்னங்க ஏதுங்கன்னு பேசிக்கிட்டேன். இது ஏன் வீடு, இங்கே நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன். எனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்றேன். அப்பா வந்து நீ எதா இருந்தாலும் செய். மிச்சப்படி என்ன கூப்பிடுறது, அதை செய் இதை செய், பொண்டாட்டிங்கிற உரிமையில சாப்பாடு எடுத்து வை, குளிக்க டவல் எடுத்து கொடு, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த. அப்புறம் அவ்வளவுதான். என்ன என்ன அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லம்மா. அப்புறம் அந்த பெட்ரூம் எனக்கு மட்டும்தான். நீங்க ஹால்ல படுத்துக்கோ, இல்ல மொட்டை மாடியில கூட போய் படுத்துக்கோ. ரூம்க்கு வர வேலை வச்சுக்காத, ஓகேவா? சரி. இதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? அவ வீட்லயே அவ சந்தோஷமா இருந்திருக்க வேண்டியதானே. இதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா எதுக்காக எல்லார்கிட்டயும் இப்படி பேசுறா? ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த மாதிரி வீடெல்லாம் நான் கேட்டேனா நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் சொர்க்கமா இருந்தது. என் வீடுதான் பெருசா இருக்கு, ஆனா எல்லாரோட மனசும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. எவ்வளவோ சொன்னேன், அம்மா கிட்ட கேட்டாங்களா? இப்ப அம்மாக்குரிய மரியாதையும் போச்சு. அம்மா கிட்ட இவ நடந்துக்கிறத பார்த்தா நீ நாமளும் அசைக்கப்பட்டுதான் இருக்கணும் போல. என்ன வாழ்க்கையோ. என்னாச்சு? ஏன் இந்த கண்மணி இப்படி நடந்துக்கிறா? இங்க நான் தான் எல்லாம், நான் இப்படிதான் இருப்பேன். இந்த மாதிரி வாழ்றதுக்கு அவ வீட்லயே இருந்திருக்கலாமே. எதுக்காக இந்த திடீர் அவசர கல்யாணம்? இந்த டவுட் எல்லாம் உங்களுக்கும் இருக்குல்ல? சரி ஓகே, போக போக பாத்துக்கலாம். இப்படியே நாளும் பொழுது ஓட ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா கண்மணி மாறவே இல்ல. சக்தி கிட்ட எல்லாம் முகம் கொடுத்து கூட பேசுறதில்ல. மாமியாருக்கு மரியாதையே கிடையாது. அதை விட சக்தியோட தங்கச்சி. வாங்க என்ன பண்றான்னு பாத்துருவோம். சரி, ஆர்டர் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது. ஓ, என்னதான் பண்ணன்னு தெரியல. தண்ணி கேட்டேன், என்ன ஆச்சு? ஏ தீபா, தீபா. அண்ணி சொல்லுங்க அண்ணி. என்னடி சொல்லுங்கன்னு கேக்குற? எப்ப கேட்டேன் தண்ணி? என்கிட்ட கேக்கல, தியா கிட்ட. அண்ணி ஏண்டி தண்ணி குடிக்க எப்ப கேட்டேன்? என்னடி பண்ண இவ்வளவு நேரம்? நீங்க கேட்டதும் கொண்டுட்டு தான் வந்தேன் அண்ணி. இந்தாங்க. இதுதான் கேட்டதும் கொண்டு வரதோ? உங்களெல்லாம் நம்பி தண்ணி கேட்டோனா அவ்வளவுதான், விக்கி கிட்ட சாக வேண்டியதா? ஏன் நீ சாப்பிட போறீங்கன்னு தெரியுதுல, தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட வேண்டியதானே? ஏய் என்ன 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 பேசுற நீ? நான் கேட்டா நீ செய்ய மாட்டியா? இல்ல நார்மலா சும்மா இருக்கும் போதுல ஓகே செய்யலாம். சாப்பிட போறீங்கன்னு தெரியுது, தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட வேண்டியதானே? ஏய் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் ஏதாவது சொன்னா நீ செஞ்சுதான் ஆகணும். செய்யதானே செஞ்சேன், நீங்க அவசரப்படுத்தாதீங்க. என்னடி இவ்வளவு நாள் அண்ணி அண்ணின்னு பம்பிக்கிட்டு இருந்தா இப்ப பாய் ஓவரா பேசுற? தியா பாடி, நான் ஒண்ணு சும்மா இல்லையே, வீட்டுல வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க பாரு, நான் எந்த டைம்ல கூப்பிட்டாலும் நீங்க வரதான் செய்யணும், எனக்கு வேலை செய்யதான் செய்யணும். இந்த வீட்டுக்கு நான் சும்மா வாடி வந்தேன்? சொல்லு, சும்மா வந்தேனா? நீங்க எப்படி வந்தா என்ன? நீங்களும் பொண்ணு தானே, மனசி தானே? இங்க பாருங்க நீ, அவரார் வேலையை அவரார் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓஹோ, அப்பனா என்னோட வேலையை என்ன செய்ய சொல்ற? தியா ஏன் இப்படி பேசுற? இங்க வா. என்ன தீபா, பேசாம வா, நம்ம வேலையை போய் பார்க்கலாம். ஏய், எல்லாம் எங்க அப்பன் காசு. எங்க அப்பன் காசுல நீங்க எல்லாம் உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னையே எதிர்த்து பேசுறியா? ஏண்டி இந்த மாதிரி வீட்டை உங்க வாழ்நாள்ல பாத்திருப்பீங்களா? நான் இங்க வந்தனாலதான், நான் இங்க இருக்கறனாலதான், எனக்காக மட்டும்தான் இந்த வீடை அப்பா புடிச்சு கொடுத்தது. இங்க வந்து நல்ல சொகுசா இருந்துகிட்டு நான் ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டீங்க, என்னையே எதிர்த்து பேசுவீங்க. அனி எப்பயாவது ஒருக்க எதையாவது சொன்னா சரிங்களா? எப்ப பாரு அதே இட இதே இடன்னு உட்கார்ந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. சாப்பாட்டுல கை வைக்கும் போதும் தீபா தியான்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. இங்க வந்த நாள்ல இருந்து நிம்மதியா சாப்பாடு கூட சாப்பிட முடியல. ஏய் எப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் ஏன் காசு தானே. இங்க பாருங்க நீ, உங்க காசு உங்க காசுன்னு சொல்லாதீங்க. நீங்க வர்றதுக்கு முன்ன நாங்க ஒண்ணு சாப்பிடாம பட்னியா இல்ல. தியா சும்மா இருடி. ஓஹோ சும்மா இல்ல, அப்பனா நான் இல்லாட்டி நீங்க ஓஹோன்னு இருப்பீங்க. இந்த மாதிரி பெரிய வீட்ல இருப்பீங்க, நகை நட்டெல்லாம் போட்டுட்டு இருப்பீங்க. ஏண்டி எல்லாத்தையும் வாங்கி சுருட்டி வச்சுக்கிட்டு இந்த பேச்சு பேசுற? யார் சுருட்டி வச்சுக்கிட்டா? எங்களுக்கு ஒண்ணு உங்க காசு பணம் எதுவுமே தேவையில்லை. இவ்வளவு பெரிய வீட்ல இருக்கணும் நாங்க ஆசைப்படல, நீங்க தான் ஆசைப்பட்டீங்க. அதுக்காக தான் உங்க அப்பா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எங்களுக்காக ஒண்ணு எதுவும் செய்யல. ஏய் ஏய் அம்மா, ஏய் அண்ணே என்கிட்ட திமிர் பேச்சு பேசுறியா? தியா தியா நீ அழாத தியா. அண்ணே எதுக்கு எடுத்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. உட்கார்ந்த மணிக்கு எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நாங்களும் பொறுமையா எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்தா அப்பப்ப திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா தப்பாண்ணே?
தப்பு இல்லம்மா, தப்பே இல்ல. ஒரு இடத்துல நம்ம சுயமரியாதை குறையுதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல கேட்க தான் செய்யணும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். அண்ணே நான் பேசிக்கிறேம்மா, நீ போ. அண்ணே சண்டையெல்லாம் போடாதண்ணே. என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் வேணா இனி அண்ணி என்ன சொன்னாலும் கேக்குறேன். தியா நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. தீபா போமா. சரிண்ணே. நாம தான் இந்த வீட்டுக்கு எல்லாம், நாம சொல்றதா எல்லாருமே கேட்கணும். ஏன்னா நான் வசதி வாய்ப்போட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். அப்படிங்கிற அதிகாரத்துல கண்மணி இவ்வளவு நாள் பண்ண திமிருக்கு ஏவால கேட்காம இருக்க முடியல. அதனால கேட்கவும் செஞ்சுட்டா. எப்பவுமே வீட்டுல கடைக்குட்டிங்க துருதுருன்னு தானே இருப்பாங்க. நியாயத்தை தட்டியும் கேட்பாங்க. அதனால தியா கேட்டுட்டா. இப்போ ஆனா கண்மணி சக்தி அவங்களுக்குள்ள சரி ஓகே வாங்க பாத்தலாம். என்னண்ணா என்ன பெரிய இவன் மாதிரி முறைச்சுக்கிட்டு நிக்கிற? உன் தங்கச்சியை கேட்க துப்பு இல்லையில? என்னமா பேசுறா? அப்பா வீட்டுலதான் ஒண்ணு இல்ல. ஆனா உடம்புல கொழுப்புக்கோ திமிருக்கோ எந்த குறையும் கிடையாது. இங்க பாரு, இதுக்கு மேல பேசாத. என் தங்கச்சியை பேச உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் ஏன் கிடையாது? உன் தங்கச்சியா? உன் தங்கச்சிக்கு நீ எங்க அப்பா எதுவுமே செய்யலையா? பாரு, இங்க நீ வாழ வந்திருக்கியா இல்ல நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்றதுக்கு வந்திருக்கியா? இதுக்காக எங்க எல்லாத்துக்கும் செய்யணும், எதுக்காக நீங்க வந்து உட்காந்து அதிகாரம் படணும்? உன்னை பார்க்க வாழ வந்த மாதிரி இல்ல. என்னதான் உனக்கு பிரச்சனை? வீட்டுக்கு வந்து 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்போ வரைக்கும் யார்கிட்டயாவது நார்மலா பேசிருப்பியா? ரொம்ப சந்தோஷமெல்லாம் பேச வேண்டாம். நார்மலான வார்த்தைகளையாவது பேசிருப்பியா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன், உனக்கு வேலை பாக்குறதுக்குதான் எங்க அம்மா என் தங்கச்சிங்க இருக்காங்களா? சொல்லு. ஆமா அதுக்காக தான். என்ன இங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் எங்க அப்பா இந்த அளவுக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதே நீங்க பாத்துக்க மாட்டேன்னு திமிர் பேச்சு பேசுறீங்கன்னா இங்க பாரு, இந்த தடவையாவது உன் தங்கச்சி அடிச்சதோட விட்டேன். அடுத்தெல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் எப்படி இருக்க? ஏய் புருஷங்கிற திமிர்ல பேசாத. எனக்கு இப்போ வரைக்கும் நான் புருஷங்கிற அதிகாரத்தை கொடுக்கவே இல்ல. பொண்டாட்டியோ அடிமை என்ன வேணாலும் பண்ணலாம் பேசலாம் திமிர் பேச்சு பேசுன. என்ன பண்ணுவ? அது என்ன பண்ணுவ? இங்க பாரு, எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன். எனக்கும் 2 தங்கச்சிங்க இருக்காங்கிற எண்ணத்துல இப்போ வரைக்கும் நீ பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் பொறுத்து போய்கிட்டு தான் இருக்கேன். ஊரறிய உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். நீ என் பொண்டாட்டி, உன்னை என்ன வேணாலும் பண்ணலான்னு இப்போ வரைக்கும் உன்கிட்ட எந்த திமிரையும் காமிக்கல. ஆனா இனி காமிக்க வச்சிடாத. பொண்ணுங்க கிட்ட மரியாதையை நடந்து கொடுங்கிறது ஏன் எண்ணம், அதை நீயா பாழாக்கிறாத. என்ன 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 ரொம்ப பேசுற? இரு இரு இப்பவே எங்க அப்பாட்ட சொல்றேன். ஓய் எவங்கிட்டயாவது சொல்லு. எவனை பத்தி எனக்கு பயமும் இல்ல கவலையும் இல்ல. சொல்றதுக்குள்ள என்கிட்ட நீ சொல்லிட்டு போ. எதுக்காக இங்க வந்த? என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன் கல்யாணம் உங்க அப்பா எதுக்கு எங்க எல்லாத்தையும் செய்யணும்? என்ன நடக்குது? வந்த நாள்ல இருந்து நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு எதுவுமே சரியா படல. உனக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலையா? என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப நான் தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போறதா இல்ல. இதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எதுக்காக இது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இந்த கேள்வி நமக்குள்ளே இருக்குல. எதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு எதுக்காக கண்மணி இந்த வீட்டுக்கு வந்தா, சக்தியை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இதெல்லாம் பார்ட் 2 வீடியோவா பார்த்தலாம். அப்புறம் இந்த ஸ்டோரி நம்ம குடும்பத்துக்காக எதை வேணாலும் சகிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கிற ஆண் மகனுக்காக கதைங்கிறனால இந்த ஸ்டோரிக்கு ஆண் தேவதைன்னு டைட்டில் வச்சிடலாம். ஆண் தேவதை நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இனி நாளைக்கு பார்ட் 2 வீடியோவா உங்க எல்லாத்தையும் பார்க்க வரேன். ஓகேங்களா? இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.